ஆவாரம்பூ, செம்பருத்தி தொடங்கி முருங்கை, முடக்கத்தான், குங்குமப்பூ என சத்து மிகுந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள். இந்திய ராணுவத்திற்கு வழங்க வேண்டும் என்பதே லட்சியம். தனி உழைப்பில் முன்னேறி லட்சம் லட்சமாக சம்பாதித்து வரும் லட்சிய பெண்மணி தனலட்சுமி யார்? மதுரை மாவட்டத்தில் ஏழ்மை நிலை பின்னணியை கொண்ட தனலட்சுமி தொடக்கத்தில் அவர்களது இல்லம் 10க்கு 10 ரூம் தான். பெட்ரூம், பூஜை, அடுப்படி எல்லாமே. அதற்குள் தாய், தந்தை, தங்கை என அனைவரோடு வளர்ந்தவர். பட்டப்படிப்புக்கு பிறகு திருமணமாகி தாயின் உறுதுணையோடு சத்து மிகுந்த உணவுகளிலேயே மருந்தாக கொடுக்க எண்ணி இயற்கை உணவு சார்ந்த பாரம்பரிய அரிசிகள், சிறுதானிய உணவுகள், காய்கறி, பழங்கள், பூக்கள் அதனையே மதிப்பு கூட்ட பொருட்களாக மாற்றி விற்பனையும் செய்ய தொடங்கினார். கருப்பு உளுந்து, திணை, சாமை போன்ற சிறுதானியங்களை மதிப்பு கூட்டி ஆவாரம்பூ, செம்பருத்தி, சங்குப்பூ, நித்திய கல்யாணி மூலிகை, தேநீர், முருங்கைக்கீரை, முடக்கத்தான், கருவேப்பிலை, கல்யாண முருங்கை மற்றும் பழ வகைகளிலும் ஆப்பிள், சிவப்பு கொய்யா, அத்திப்பழம் மற்றும் காய்கறிகளிலும் கேரட், பீட்ரூட் என சத்து நிறைந்த இயற்கை உணவு வகைகளை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி எந்த ஒரு கலப்படமும் இன்றி உற்பத்தி செய்து உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பெண் தொழில் முனைவோராக மாறியிருக்கிறார். மதுரை அவனியாபுரத்தில் தனா ஃபுட் ப்ராடக்ட் என்ற நிறுவனத்தை தொடங்கி ஏராளமான பெண்களை வைத்து தயார் செய்து இதற்காக பயிற்சியும் அளித்து வரும் தனலட்சுமிக்கு ஏராளமானோர் பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள்.